السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சென்னை அடையார் குராசானி பீர் மஸ்ஜிதில் நடைபெற்று வருகிற நமது ஜாமியா அல் ஹுதா அரபிக் கல்லூரியில் நாசிரா பிரிவு, ஹிஃபுது பிரிவு, ஆலிம் வகுப்பிற்கான ஜும்ராக்கள் ஆகிய வகுப்புகளில் பாடங்கள் நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. உலகக் கல்வி, மார்க்க கல்வி ஆகிய இருவழி கல்விகள் போதிக்கப்படுகிற நமது மாணவர்களுக்கு அவர்களின் உணவு வகைக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உங்களது சதகா, ஜக்காத் வழங்கி ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு மருத்துவமனை செலவுகள் கஷ்டங்கள் இல்லாமல் அல்லாஹு நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் எல்லோரையும் அவனால் கபூல் செய்யப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்று பல சூறாக்கள் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாமீம் சஜிதாவில் தொடங்கி ஹாமீம் குழுமம் அநேகமாக நிறைவு பெற்று ஒரே ஒரு ஹாமீம் நாளை காத்திருக்கிறது. இந்த ஹாமீம் சஜிதாவிலே ஒரு வசனம், ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون. صدق الله. இந்த வசனத்திலே அல்லாஹு அவருடைய அத்தாட்சிகளை, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற, அவரது ஆற்றலை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிற ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் இது மாதிரியான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அமீன் ஆயாத்திகி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளதான் இரவும் பகலும், சூரியனும் சந்திரனும். எனவே இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அல்லாஹ்வுடைய மகத்தான குதிரத்தை, சக்தியை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சிருஷ்டிகள் தானே தவிர இவைகளெல்லாம் படைத்தவன் அல்ல, இறைவன் அல்ல, கடவுள் அல்ல. அதனால லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில்கமர், சூரியனுக்கும் நீங்கள் சுஜூத் செய்யக்கூடாது, சந்திரனுக்கும் நீங்கள் சுஜூத் செய்யக்கூடாது. இந்த உலகத்துல எந்த ஒரு படைப்புக்கும் நீங்கள் வழிபடக்கூடாது. வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, அல்லாஹ் அந்த படைப்புகளை படைத்தவன். எனவே நீங்கள் அவனுக்குத்தான் நீங்கள் சுஜூத் செய்ய வேண்டும். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை வணங்குவதாக இருந்தால் சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள், அதனை படைத்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணக்கம் செய்யுங்கள் என்று இந்த வசனத்திலே தௌஹீதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்துல சூரியன் பகவான் என்று ஒரு கூட்டம் நம்புகிறது. இந்த உலகத்தினுடைய படைப்புகளை, பிரம்மாண்டமான படைப்புகளை பார்த்து அதிசயித்து போய் அவைகள் கடவுள் என்று கும்பிடப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த வகையில பிரம்மாண்டமான கங்கை நதியை தேவி என்று கொண்டாடுகிற ஒரு சிந்தனை இருக்கிறது. அதே மாதிரி கடலை மிகப்பெரிய சக்தியாக பார்த்து அவர்கள் அதனுடைய ஆட்பொழிக்கிற தன்மையை பார்த்து பிரமித்து போயிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த வகையிலே சூரியனையும் சந்திரனையும் அதனுடைய மகத்தான ஆற்றல் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு, மனிதனுடைய வாழ்விற்கு, இந்த உலகத்தினுடைய ஜீவிதத்திற்கு சூரியனும் அவசியம், சந்திரனும் அவசியம். இப்படி மகத்தான பயன்பாடுகளை தரக்கூடிய அவைகளை எல்லாம் அவர்கள் கடவுளாக சித்தரிக்கிற, கடவுளாக நினைத்து வழிபடுகிற ஒரு பலவீனம் இருக்கிறது. பகுத்தறிவுக்கு முரணான இந்த நிலையை, ஏகத்துவத்தை எடுத்து காட்டுகிற ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். சங்கைக்குரியவர்களே, சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுகிறது, சந்திரனுக்கும் கிரகணம் ஏற்படுகிறது. ஏன் இப்படி கிரகணம் ஏற்படுகிறது? சூரியனும் சந்திரனும் அது அல்லாஹ் அல்ல, அது பகவான் அல்ல,
அது இறைவன் அல்ல என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் அவைகளை சற்று நேரத்திற்கு அதை மறைத்து விடுகிறான். சூரியனும் சந்திரனும் பூமியும் நேர்கோட்டிலே வருகிற பொழுது இந்த மாதிரியான கிரகணங்கள் ஏற்படுகிறது. சந்திரன் சூரியனை மறைத்தால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அதே மாதிரி பூமி சூரியனை மறைக்கிற பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அநேகமாக சூரிய கிரகணம் என்பது எப்பொழுது ஏற்படும் என்றால், அதாவது அமாவாசை அந்த நாளிலே ஏற்படும். சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளிலே ஏற்படும். இதுவெல்லாம் எதை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான், உணர்த்துகிறான் என்றால், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அவைகள் இல்லை என்றால் இந்த உலகம் ஸ்தம்பித்து விடும். அந்த சூரியனை கொஞ்ச நேரத்திற்கு நான் உங்களை விட்டு மறைக்கின்றேன். அப்படி மறைக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரேடியாக மறைந்து விட்டால் இந்த பூமி ஸ்தம்பித்து விடும், வாழ்க்கை இல்லாமல் ஆகிவிடும். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய இந்த அத்தாட்சிகள். லா யன்கஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா ஹயாத்தி. யாருடைய மரணத்திற்காக வேண்டியும் அந்த கிரகணம் ஏற்படுவதில்லை, யாருடைய பிறப்புக்காகவும் அது ஏற்படுவதில்லை. எனவே பெய்தார் ஆயிட்டும், நீங்கள் அந்த கிரகணம் ஏற்பட்டதை நீங்கள் கண்டால் உடனே அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அவனை விக்ரி செய்யுங்கள், அவனை தொழுது வணங்குங்கள், வழிபடுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டுதல். ஆனா சூரிய கிரகணம் ஏற்பட்டா மாற்று சகோதரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கோயில் இழுத்து மூடிடுவாங்க. ஏன் அப்படின்னா இழுத்து மூடுறாங்கன்னா, சூரியன் தான் பகவான், பகவானே இல்லைன்னா இப்ப யாரை வணங்குறது? பகவான் இருந்தா தானே வணங்க முடியும். அவர் போயிட்டார், அவர் மறைஞ்சிட்டார். எனவே வணங்குறதுக்கு கடவுள் இல்லை என்ற காரணத்தினால சாஸ்திரப்படி, அவர்களுடைய சாஸ்திரப்படி அந்த கிரகண சமயத்துல கோவில் இழுத்து மூடப்பட்டு நடை சாத்தப்பட்டு விடுகிறது. எப்ப கிரகணம் முடிகிறதோ அப்பொழுதுதான் அந்த கோயில் நடை அதற்கு திறக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக கோவில் அசுத்தமாகிவிட்டது என்று அதை சுத்தம் செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நேர் மாற்றமா நம்முடைய இஸ்லாம் என்ன சொல்றது? அவர்கள் கோயிலை மூடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க பள்ளிவாசலை திறங்க என்று சொல்கிறார். சூரிய கிரகணம் ஏற்பட்டாலோ சந்திர கிரகணம் ஏற்பட்டால் பள்ளிவாசலுக்கு வாங்க. சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் ஈடுபடுங்கள், அல்லாஹ்வை விக்ரி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை உங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரத்திற்காக மறைந்த எலிகள் ஒரேடியாக மறைந்து விட்டால் ரப்பே என்ன செய்வது? சீக்கிரமாக அதை எங்களுக்கு நீ காட்டு என்பதை அல்லாஹ்வுடைய அப்தாக இருக்கிறோம், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு உத்தரவு பள்ளிவாசலுக்கு போங்க, திறங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு உத்தரவு மூட வேண்டும் என்பது. ஏன்னா அதை அவர்கள் பகவானாக நினைக்கிற காரணத்தினால் அடிப்படையான சிந்தனைகள் மாறுபடுகிற பொழுது இது மாதிரியான அபத்தங்கள் ஏற்பட்டு விடுகிறது. சங்கைக்குரியவர்களே, நாம் ரெண்டு விஷயத்தை இங்கு நாம் சிந்திக்க வேண்டும். சூரிய கிரகணத்தை பற்றி, சந்திர கிரகணத்தை பற்றி மூட பழக்கங்கள் இருந்தது. அது எதனால ஏற்படுது என்று இன்னும் கூட பல்வேறு வகையான மூட பழக்கங்கள் மற்ற மதத்தினுடைய சிந்தனைகளில இன்னும் அது குறையோடி போயிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் பகுத்தறிவு மார்க்கம். எனவே எல்லா வகையான, அதாவது பௌத்தீகத்தையும் பகுத்தறிவுக்கு மாற்றமான எல்லா கொள்கைகளையும் அடித்து தகர்த்தியது. அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்படி சூரிய கிரகணம் ஏற்பட்ட அந்த நாள், அன்றைய தினத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் வஃபாத்தான நேரம். 16-17 வயசு குழந்தை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாரியத்துல் கிப்தியார் மூலமாக கிடைத்த ஒரு ஆண் மகவு. அந்த குழந்தை ஒரு 16-17 வயசுல இறந்து விட்டது. இறந்த அன்றுதான் யதார்த்தமாக சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. எனவே அந்த மக்கள் பேசிக் கொண்டார்கள், சூரிய கிரகணம் சம்பவித்திருக்கிறது, எனவே ஒரு பெரிய ஆள் தான் போல தெரியுது என்பது மாதிரி ஒரு மூட நம்பிக்கை அந்த மக்களிடத்துல பரவியது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தா, பாத்தீங்களா என் மகன் இறந்த உடனே சூரியனே மறைஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உலகத்திலே சம்பவித்து விட்டது, இப்பவாவது நீங்க நம்புறீங்களா
நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி இருக்கலாம். அந்த மூட பழக்கத்தை அவர்கள் நியாயப்படுத்தி தனக்கு தனது ரிசாலத்திற்கு ஆதாரமாக எடுத்து சொல்லி இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் அப்படி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மையை போட்டு உடைத்தார்கள். அப்பொழுதுதான் சொன்னாங்க, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அது யாருடைய மரணத்திற்கும் யாருடைய பிறப்புக்கும் அது கிரகணம் ஏற்படுவதில்லை. எனவே அது ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அவனை திக்ர் செய்யுங்கள், அவனை வணங்கி வழிபடுங்கள் என்ற ஒரு சத்தியத்தை, ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் என்பது இங்கு நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக இஸ்லாம் அல்லாத மற்ற கொள்கைகள், கடவுளை பற்றிய சித்தாந்தம் எல்லாமே அறிவுக்கு புறம்பானதாக, முரணானதாகத்தான் இருக்கிறது. நீங்க கோயில்ல பார்த்திருப்பீங்க, கோயில்ல போய் ஒரு ஆள் கும்பிடணும், அவன் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா உடனே போய் கும்பிட மாட்டாங்க. அங்க இருக்கிற மணியை ஆட்டுவாங்க. மணியை ஆட்டிட்டு தான் அப்புறம் என்ன செய்வாங்க, வணங்குவாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? சாமி தூங்கிட்டு இருக்க, சாமியை உசுப்புறதுக்காக வேண்டி, சாமியை எழுப்புறதுக்காண்டி மணி ஆட்டி அவரை எழுப்பிட்டு அதுக்கு பிறகு சாமி எனக்கு அப்படி செய்யுங்க எப்படி செய்யுங்க பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம குறை சொல்லல, சிந்திப்பதற்காக சொல்லுகிறோம். ஏன் அந்த இடத்துல மணி ஆட்டி யாரை எழுப்பணும், யாரை உசுப்பணும்? நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் ரோட்ல, அதாவது திருவனந்தபுரம் போகக்கூடிய அந்த வழியில களியக்காவலிக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பேரு வெடிவெடிச்சான் கோயில். ஏன் அந்த கோயிலுக்கு அந்த பேர் அப்படின்னா, அந்த 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 சாமி இருக்கிறாரு, அவரு மணி ஆட்டா மட்டும் எழுந்திருக்க மாட்டாராம், வெடி வெடிச்சாதான் என்ன செய்வார், எழுந்திருப்பார். அதனால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெடி வெடிப்பாங்க. பயங்கரமான சவுண்டா இருக்கு. பஸ்ல அந்த வழியா கடந்து போனீங்கன்னா நம்மளும் பக்கத்துல கேட்டுக்கிறோம், எல்லாருமே நீங்க கேட்கலாம் அந்த வழியாக நீங்கள் போயிருந்தா. அப்போ வெடி வெடிச்சுதான் அந்த சாமி என்ன செய்ய வேண்டியிருக்குது, எழுப்ப வேண்டி இருக்குது. ஆனா அல்லாஹு, நாம் வணங்கி வழிபடுகிற அந்த கடவுள், அந்த அல்லாஹு அவன் தூங்கவே மாட்டான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம். அல்லாஹ் இருக்கிறான நித்திய ஜீவன், எப்பொழுதுமே ஹயாத்தோடு இருக்கக்கூடியவன். அவனுக்கு தூக்கம் வராது, சிற்றுறக்கமும் வராது, பெரிய உறக்கமும் வராது. அவன் தூங்கினால் பிறகு இந்த உலகத்துல யார் அதை கவனிக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. மூசா நபிட்ட யூதர்கள் கண்ட கேள்விதான் கேட்பானுங்க. அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிற பல கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல மூசா நபிட்டு வந்து கேட்டாங்கன்னா, நபி அவர்களே அல்லாஹ் தூங்குவானா, எனாம ரப்புனா, நம்மளுடைய ரப்பு தூங்குவானான்னு மூசா நபி இருக்கிற இது மாதிரி குண்டக்கு கேள்விதான் கேட்காத, அல்லாஹ் விஷயத்துல ஏற்குமாறான சந்தேகங்களை வளர்த்துக் கொள்ளாத, கேட்காதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்கிறோம்ல சொல்லுங்க அப்படின்னு வற்புறுத்தி இருக்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ் சொன்னா, இவனுக்கு வந்து இப்படி சொன்னா புரியாது, தத்துவத்தை சொன்னால் புரியாது, பிராக்டிக்கலா இவனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு விலைக்கு சொல்லணும். அதனால மூசா அனுப்பிட்டு அல்லாஹ் சொன்னா, 2 பாட்டில எடுத்து கையில வச்சுக்கணும். 2 பாட்டில எடுத்து கையில வச்சுக்கிட்டே இருந்தார். இவனுக்காண்டி அவர் பாட்டில கையில வச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே இருந்தார். எவ்வளவு நேரம் பிடிக்கிறது, அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தவொடனே என்னங்க ஆகும், பாட்டில் கீழே வந்து உடஞ்சி போச்சு. அப்ப பிராக்டிக்கலா சொன்னாங்க பாரு, அல்லாவுக்கு தூக்கம் வந்தா இந்த வானமும் பூமியும் உடைஞ்சிடும் அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு மண்டையில உரைச்சு. அப்ப அல்லாவுக்கு தூக்கம் இல்லை, சிற்றுறக்கமும் இல்லை, பெரிய உறக்கமும் இல்லை. எனவே அவனை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, மணி அடித்து உசுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை, வெடி வெடிச்சு அவனை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஏகத்துவம், கடவுள் தத்துவம் புனிதமானது, மகத்துவமானது, அறிவுபூர்வமானது என்பதை நாம் இங்கிருந்து வழங்கிக் கொள்கிறோம். அல்லாம இன்னொரு செய்தியை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். கிரகணம் ஏற்படுது, அது நமக்கு எதை உணர்த்துகிறது? கிரகணம் என்றால் என்ன? நாம் இப்பொழுது சொன்ன விளக்கத்திலிருந்து நீங்கள் விளங்கியிருக்கலாம். ஒரு நிஅமத் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கிடைத்துக் கொண்டிருந்த அந்த நிஅமத் கொஞ்ச நேரத்திற்கு அது கிடைக்காமல் மறைந்து விட்டால், நின்று விட்டால், அதுதான் அந்த நிஅமத்திற்கு ஏற்படுகிற கிரகணம். இந்த வகையில பாத்தீங்கன்னா, கிரகணம் என்பது சூரியனுக்கு மட்டுமல்ல, சந்திரனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற எல்லா நிஅமத்திற்கும் கிரகணம் ஏற்படும். அல்லாஹ் எந்தெந்த நிஅமத்தை நமக்கு தந்திருக்கிறானோ அந்த நிஅமத்தை நிறுத்திவிட்டால், கொஞ்ச நேரம் அது நின்று விட்டால், அது அந்த நிஅமத்திற்கு அல்லாஹ் செய்த கிரகணம். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமி ஒழுங்கா இருக்குது, நாம நிம்மதியா நடந்து போறோம், திடீர்னு பூகம்பம் ஏற்படுதா இல்லையா? எதற்காக? இந்த பூமி ஒரு நிஅமத்து என்பதை நமக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுவதற்காக. உடல் ஆரோக்கியமாக இருக்க
இருக்குது. ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்ம உடலை பத்தி என்ன செய்யவே மாட்டோம், கண்டுக்கவே மாட்டோம். வெயிலின் அருமை நிழல்ல தான் தெரியும் அப்படிம்பாங்க. ஆரோக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீன் திடீரென்று உடலுக்கு நோயை கொடுத்து விடுகிறான். நோய் என்பது ஆரோக்கியம் என்ற ஞாபகத்திற்கு கிடைத்த ஒரு கிரகணம். இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லா ஞாபகத்துக்கும் ஒரு கிரகணம் இருக்கும். மனிதன் அதை மறந்து வாழ்கிற பொழுது, அதை பற்றி கவனக்குறைவாக இருக்கிற பொழுது, இப்படி ஒண்ணு இருக்குப்பா அல்லாஹ்வுடைய நிஅமத்து என்பதை உணர்த்துவதற்காக கொஞ்ச நேரத்தில் அதை தடை செய்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களை, வயிற்று வலின்னு ஒண்ணு இருக்க போய்தான் நமக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்குங்கிற ஞாபகமே நமக்கு வருது இல்லையா? தலை வலிக்கும் பொழுதுதான் தலை இருக்குது, அதுக்கு வலிக்குது. அதுக்கு முன்னாடி தலை இருந்துச்சு, அந்த ஞாபகமே நமக்கு வரல. வயிறு இருந்துச்சு, நமக்கு அந்த சிந்தனையே வரல. வலி ஏற்படுகிற பொழுதுதான், வியாதி வருகிற பொழுதுதான் ஆக தலை இருந்துச்ச அந்த சிந்தனை நமக்கு அல்லாஹ் தஆலா தருகிறார். கிரகணம் ஏற்படுத்துவதனுடைய தத்துவம் இதுதான். நியமத்தை தந்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனை நீ நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த நியமத்தை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்துறான், நிப்பாட்டுறான். யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு நியமத்து காத்து இல்லைன்னா வாழ முடியாது, அப்படித்தானே? காத்து இல்லைன்னா வாழ முடியாது. அந்த காத்து சீராக இருந்தா பரவாயில்லை, ஒரேடியா காத்து நின்றுட்டா நம்மளால சுவாதிக்க முடியாது. அதாவது வேகமான காற்றை வீசி புயல் அடிச்சா, சுனாமி அடிச்சா அதுவும் ஆபத்தானது. அப்ப அந்த காற்றினுடைய அந்த நியமத்தை புரிய வைப்பதற்காக சுனாமிகள் ஏற்படுகிறது இல்லையா? புயல் காற்று வீசுகிறது. இப்படி நியமத்துகளை உணர்த்துவதற்காகத்தான், அல்லாஹ்வை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நியமத்துகளுக்கு கிரகணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணத்தை ஏற்படுத்தி அதன் பக்கம் உடைய கவனத்தை திருப்பி அதை தந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை விதைப்பதற்காக. ஹவுசுல்-ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்லுவாங்க, அல்லாஹ் மகத்தானவன், நமக்கு எந்த முசீபத்தையும் தரணுங்கிறது அவனுக்கு ஆசை இல்லை, எந்த நோயையும் தரணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஆசை இல்லை. ஆனாலும் கூட சில சமயத்துல சில முசீபத்துகளை தர்றான், சில நோய்களை நமக்கு தர்றான். எதுக்கு தெரியுமா? அவன் ஏன் அப்படி தர்றான் அப்படின்னா, அந்த நேரத்துல நியமத்தை தந்து கொண்டிருந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக. ஒரு நியமத்தை தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய கவனம் அதை போகாது. கொஞ்சம் நிறுத்தின உடனே இப்போ கரண்ட் இருக்குது, கரண்ட் இல்லைன்னு சொன்னா நம்மளால இயங்கவே முடியல இல்லையா? கரண்ட் நின்று போச்சுன்னா, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை ஸ்தம்பித்து போயிடுது. உங்களோட பெரிய மகான்கள் நினைப்பீங்க, பொதுவாக நம்மள மாதிரி ஆட்களுக்கு மறந்து போயிடுது. கரண்ட் கட்டாட உடனே ஆஹா கரண்ட் போயிடுச்சு, அதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன வருது? வேதனைகளும் வருத்தங்களும் கஷ்டங்களும் வருகிறது. அப்ப உணர்த்துவதற்காகத்தான் கரண்ட் கட் ஆகுது, பவர் கட் ஆகுது. ஹவுசுல்-ஆலம் சொல்றாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. மனிதன் புரிவதற்காக, விளங்குவதற்காக தாய் பால் கொடுக்கிறார், தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். அப்படி பால் கொடுக்கிற பொழுது ஒரு மார்பிலே வைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். அந்த மார்பிலே பால் குபு குபு என்று வருகிறது. அதை குடித்து அதை சுவைத்து அந்த குழந்தை அதை பருகி ஆனந்தம் அடைகிறது. ஆனா பால் வந்துகிட்டே இருக்காதுல, போக போக அதனுடைய வேகம் குறையும், அதனுடைய அளவு குறையும். உடனே என்ன செய்கிறார் தாய்? இந்த மார்பில பால் வரத்து குறைந்து விட்டது, எனவே அடுத்த மார்புக்கு மாற்றலாம் என்று அவள் நினைத்து அந்த அடுத்த மார்புக்கு அந்த குழந்தையை மாற்றுகிறார். ஆனால் குழந்தை நினைக்கிறது, நாம் பால் குடித்துக் கொண்டிருந்தோம், இது நிறுத்தப்பட்டு விட்டது, இந்த பால் குடித்துக் கொண்டிருந்த இந்த நியமத்து நமக்கு நிறுத்தப்பட்டு விட்டது என்று அழுகிறது. ஏன் அது அழுகிறது? இந்த தாய் பாலை நிறுத்திவிட்டாள் என்று நினைத்து அது அழுகிறது. ஆனால் அடுத்த மார்புக்கு அந்த குழந்தையை வைக்கிற பொழுது, மாற்றுகிற பொழுது, அங்கிருந்து ஃப்ரெஷ்ஷா குபுகுபு என்று பால் வருகிற பொழுது அது சந்தோஷமாக பருகி அது ஆனந்தம் அடைகிறது. தாய் இந்த மார்பிலே குடித்துக் கொண்டிருந்த குழந்தைக்கு அந்த பாலை ஏன் நிறுத்தினா, நிறுத்துறது நோக்கம் அல்ல, இதை விட அதிகமான பால் மறு மார்பிலே வருகிறது, அதை குடித்து நம்முடைய குழந்தை பருக வேண்டும், ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் அந்த குழந்தை புரியாமல் நிறுத்தப்பட்டு விட்டதே என்று நினைத்து அழுகிறது. அதே போலதான் மனிதன் குழந்தையாக இருக்கிறான். ஒரு நியமத்து நிறுத்தப்பட்டு விட்டது என்றால் எந்த நியமத்தையும் நிறுத்துவது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. நிறுத்தப்பட்ட அந்த நியமத்து ஒன்று நிறுத்துறான் அப்படின்னா அதை விட சிறந்தது உனக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம்.
ஒண்ணு அந்த ஞாபகத்தினுடைய கதரை நீ புரிய வேண்டும் என்பதற்காக, இன்னொன்னு அதை விட சிறந்த ஒரு ஞாபகத்து உனக்கு கிடைக்க போகிறது என்ற அர்த்தம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு அழகான அந்த உதாரணத்தை நான் பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆகல, உடனே வருத்தமா இருக்குது, சக்சஸ் ஆகலையே, நம்ம தேர்ந்தெடுக்காம போயிட்டோமே அப்படின்னு. ஆனா கடைசியில அந்த அதை விட பெரிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிற பொழுதுதான் அந்த இன்டர்வியூல ஏன் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது ஞாபகத்துல நமக்கு வளருது. நம்ம அப்துல் கலாம், நம்ம யார ஒரு அப்துல் கலாம், அணு விஞ்ஞானி அப்துல் கலாம், அவரு ஆரம்பத்துல விமானம் ஓட்டுறதுக்கு தான் அவர் விரும்பினார், பைலட் ஆகணும்னு தான் விரும்பினாராம். அதனுடைய இன்டர்வியூக்கு போயிருக்கிறார், ஆனா செலக்ட் ஆகல, வருத்தப்பட்டாராம். ஆனா அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அவருக்கு அதை விட மகத்தான ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அவர் சிந்தனை செய்தார், ஆராய்ச்சி செய்து அணு விஞ்ஞானியாக அளவிற்கு உயர்கிற அளவிற்கு உலகத்தினுடைய அணு விஞ்ஞானி என்ற பெயரையும், அதனால் இந்த இந்தியாவுடைய அதாவது ஜனாதிபதியாக ஆகக்கூடிய உயர்வையும் உலகெங்கும் அறியப்படுகிற ஒரு உன்னதமான ஸ்தானத்தையும் அதனால தான் கொடுத்தான் என்று அக்னிச்சரர்கள் அவர் எழுதுறார். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படித்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு ஞாபகத்தை நிறுத்துறான்னா நமக்கு உணர்த்துவதற்காக, அல்லது ஒரு ஞாபகத்தை நமக்கு கிடைக்கலன்னா அதை விட ஒரு சிறந்த ஞாபகத்தை நமக்கு தரப்போகிறான். இதை நாம் புரிந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.